வெல்கம் டு யுவர் சனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் நல்லா துருவலாக மிக்சியில் நைஸாக ஓட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 4 தக்காளி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். 1 குழிக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இதோட நம்ம ஸ்பைசஸ் என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 2 ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்பு செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். அதோட கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். குக்கரில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அந்த குக்கரில் போட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம் லைட்டாக வணங்கினோடனே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வணக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரையும் வணங்கணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனவுடனே தக்காளி ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி நல்லா வணங்கி தக்காளியிலேருந்து தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வணங்கி அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மசாலாவுடைய பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வணக்கணும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் எடுத்து அந்த மசாலாஸோடு மிக்ஸ் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணது அதில் நம்ம தேங்காய் பால் 2வது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். 2 தேங்காய் பால். அதில் 2வது தேங்காய் பால் எடுத்து இந்த மட்டன் குழம்புல ஊற்றி 2 விசிலில் இந்த மட்டன் வேக வைக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி வேக வச்சாச்சு. ரெண்டு விசில் முடிஞ்சோடனே திறந்து நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டிய உருளைக்கிழங்கு எடுத்து ஆட் பண்ணி அதை ஒரு விசில் விட்டு வேக வைக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி ஒரு விசில் விட்டு வேக வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இதில் ஊற்றி அடுப்பை இதுக்கப்புறமேட்டு ஃபுல்லில் வைக்காமல் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். ஃபுல்லில் வச்சா தேங்காய் தெரிஞ்ச மாதிரி தனியாக தண்ணி மாதிரி வந்துடும். சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு அதில் மல்லித்தலை ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை நம்ம சூடாக சாப்பிட்லாம்.